kaleidoscope தான் பார்க்குறோம். ஸோ kaleidoscope அப்படிங்கிறது a device which functions on the principle of multiple reflection of light to produce numerous patterns of images. ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ஷனுடைய மல்டிபிள் ரெஃப்ளெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ், ரைட்டா? ஸோ இதில் நமக்கு எப்படி கிடைக்கும்? நியூமரஸ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் இமேஜ், நிறைய இமேஜஸ் நமக்கு பேட்டர்ன்ஸில் கிடைக்கிது. இட் ஹேஸ் 2 or more mirrors inclined to each other. It can be designed from inexpensive materials. ஸோ இப்போ இது வந்து என்ன ஆகுது? 2 or more mirrors inclined to each other. ஸோ இப்போ 2-3 கண்ணாடி அந்த மிரரை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இன்க்ளைண்டாக வரிசையாக வச்சிடறோம் உள்ளுக்குள்ளார. ஃபஸ்ட்டு அதுக்குள்ளார என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேஸ்ட் மெட்டீரியல், இன்எக்ஸ்பென்சிவ் மெட்டீரியல்னால் வேஸ்ட் பேப்பர்ஸு, கண்ணாடி துண்டு, இல்லைன்னா உடஞ்ச வளையல், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம உள்ளே போடையில் அது நமக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் பேட்டர்ன்ஸில் நமக்கு கொடுக்கும். The colorful image patterns formed by this will be pleasing to you. This instrument is used as a toy for children. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள தெரியக்கூடிய அந்த பேட்டர்ன்ஸு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா கலைடாஸ்கோப். இது வந்து கடையிலேயே இருக்கும், நம்மளும் என்ன பண்ணலாம், நம்மளே இதை வந்து தயாரிக்கலாம், ரைட்டா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிஸ்கோப். It is an instrument used for viewing bodies or ships which are over and around other body or a submarine. இப்போ வந்து சப்மரைனில் இருக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல் தான் சப்மரைன். ஸோ அதுக்குள்ளே இருந்துட்டு மேலே அதை சுற்றியும் அதுக்கு மேலேயும் வேறு ஏதாவது பாடி சர்ஃபேஸில் வருதா அப்படின்னு பார்க்குறதுக்கு பயன்படுத்துகிறது தான் இந்த பெரிஸ்கோப். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் த லா ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ஸோ இது எதனுடைய பிரின்சிபல் இருக்குது? லா ஆஃப் ரெஃப்ளெக்ஷன், பிரதிபலித்தலினுடைய விதியின் அடிப்படையில் இது அமைஞ்சிருக்கு. இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ லாங் அவுட்டர் கேஸ் அண்ட் இன்சைட் திஸ் கேஸ் மிரர்ஸ் or prisms are kept at each end inclined at an angle of 45 degree. ஸோ இதில் வந்து நம்ம என்ன மிரர் பயன்படுத்தலாம், இல்லை அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிசம்ஸை பயன்படுத்தலாம், ரைட்டா? இப்போ லாங் கேஸ், அதாவது 2 இது இருக்கும், ஒன்று பார்க்கக்கூடிய பகுதி ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு லாங் டியூபு, அதுக்கப்புறம் வெளியே வியூ பண்ணக்கூடிய ஒரு வியூ ஒன்று இருக்கும், ரைட்டா? ஸோ இந்த 2 எண்ட்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லாங் டியூப்னுடைய 2 எண்ட்லேயும் 45 டிகிரிஸில் ப்ரிசம்த்தையோ அல்லது கண்ணாடி மிரர்ஸையோ நம்ம வைக்கிறோம் அப்படின்னா வெளியிலேருந்து விழக்கூடிய இமேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய கண்ணாடியில் விழும், ரெஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மேலே 45 டிகிரியில் இருக்கிறனால அந்த கண்ணாடி வழியாக தெரியக்கூடிய இமேஜ் கீழே 45 டிகிரி இருக்கக்கூடிய இமேஜில் தெரியும் நமக்கு. ஸோ இப்போ நம்ம இங்கே கண் வழியாக பார்க்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அதை பார்க்க முடியும், ஓகேவா? Light coming from the distant body falls on the mirror at the top end of the periscope and gets reflected vertically downward. This light is reflected again by the second mirror kept at the bottom so as to travel horizontally and reach the eye of the observer. ஸோ அப்போ அந்த மேலே அப்வர்டில் இருக்கக்கூடிய டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரிசம் அல்லது மிரர் வழியாக தெரியக்கூடிய இமேஜ் தான் எங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும்? கீழே பாட்டமில் இருக்கக்கூடிய ப்ரிசம் ஆர் கண்ணாடியில் வந்து மிரரில் வந்து நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், பார்க்க முடியும். In some complex periscopes, optic fibers is used instead of mirrors for obtaining a higher resolution. ஸோ இப்போ ஹையர் ரெசல்யூஷன்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிரருக்கு பதிலாக ஆப்டிக்கல் ஃபைபர்ஸை பயன்படுத்துகிறாங்க ஹை ரெசல்யூஷன் கிடைக்கிறதுக்காக. The distance between the mirrors varies depending on the purpose. ஸோ பர்பஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அதனுடைய டிஸ்டன்ஸ் தெரிகிற மாதிரி நம்ம பெரிஸ்கோப்பை அமைச்சிக்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிஸ்கோப் செயல்படக்கூடிய விதம். ஸோ இது மேலே சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ட்ரீ, இது காம்பவுண்டுக்கு பின்னால் நம்ம இருக்கோம்னு வச்சுக்க, நம்ம காம்பவுண்டு எட்டி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பெரிஸ்கோப் வச்சு பார்க்கும்போது பாருங்கள், கண் நம்ம பார்க்குறதுக்கு நேராக ஒரு ப்ரிசம் இருக்குது, 45 டிகிரியில் ஒரு கண்ணாடி வச்சுருக்கோம். தென் அந்த லாங் டியூபுக்குள்ளார வந்து பாருங்கள் மேலே அதை பிரதிபலிக்கிற மாதிரி 45 டிகிரியில் ஒரு மிரர் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து வெளியில் இருக்கக்கூடிய ட்ரீ வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த M1ல் படும், ரைட்டா? ஸோ M1ல் பட்டு அது அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகி எங்கே வரும், M2ங்கிறது மிரர் 2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மிரர் 2வில் நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸோ இந்த மெக்கானிசம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா மிரர் நம்ம எத்தனை டிகிரியில் வைக்கணும், 45 டிகிரியில் நம்ம வச்சுக்கணும், ரைட்டா? இதோடைய யூசஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் யூஸ்ட் இன் வார்ஃபேர் அண்ட் நேவிகேஷன் ஆஃப் த சப்மரைன். ஸோ இப்போ போர்க்காலத்தின் போது என்ன பண்ணுறாங்க, கப்பலில் சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல்லையும் அந்த நீர்மூழ்கி கப்பலினுடைய நேவிகேஷன், அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நேவிகேஷன் என்னது, வழி தெரியறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இன் மிலிட்ரி இட் இஸ் யூஸ்டு ஃபார் பாயிண்டிங் அண்ட் ஃபயரிங் கன்ஸ் ஃப்ரம் அ பங்கர் அப்படிங்கிறது பதுங்கு குழின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ பதுங்கு குழியிலேருந்து ஃபயரிங் பண்ண எனிமீஸை ஃபயர் பண்ணுறதுக்கு இந்த பெரிஸ்கோப் பயன்படுத்தலாம். Photographs of important places can be taken through periscopes without trespassing restricted military regions. ஸோ அப்போ ஒரு தடை செய்யப்பட்ட பகுதியிலேருந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா இந்த பெரிஸ்கோப் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைபர் ஆப்டிக் பெரிஸ்கோப்ஸ் ஆர் யூஸ்டு பை டாக்டர்ஸ் as endoscopes
to view internal organs of the body. So optical பெரிஸ்கோப்ஸ் ஃபைபர் ஆப்டிக் பெரிஸ்கோப்பை நம்ம எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து எண்டோஸ்கோப்பி சர்ஜரியில் எண்டோஸ்கோப்பி பண்ணுறதுக்கு இந்த பெரிஸ்கோப்ஸை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னா பிரதிபலிக்கிறது, ரெஃப்ராக்ஷன் அப்படின்னா ஒளி விலகுதல் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? we know that when a light ray falls on a polished surface placed in air, it is reflected into the air itself. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம்னா ஏரில் லைட் வந்து ஒரு மிரரில் நம்ம ட்ரெஸ்பாஸ் பண்ணுவோம், அதாவது செலுத்தும் போது அது என்ன ஆகும், நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு ஏரில் ரிலீஸ் ஆகுது இல்லையா? when it falls on a transparent material, it is not reflected completely, but a part of it is reflected, a part of it is absorbed and most of the light passes through it. ஸோ இதே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலில் நம்ம லைட்டை பாஸ் பண்ணும்போது அது என்ன ஆகிறதில்ல, முழுசாக நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிறதில்ல, பாதி தான் ரெஃப்ளெக்ட் ஆகும், மிச்சம் எல்லாமே என்ன பண்ணப்படும், அப்சார்ப்டு பை த மெட்டீரியல், டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். த்ரூ ஏர் லைட் ட்ராவல்ஸ் வித் த ஸ்பீட் ஆஃப் 3 × 10⁻8 மீட்டர் செகண்ட் பவர் -1. ஸோ அப்போ லைட்டினுடைய ஸ்பீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 × 10⁻8, 10⁻8னா 1 0, 8 0 போட்டுக்கணும். ரைட்டா? ஸோ 3 × 10⁻8 மீட்டர் செகண்ட் பவர் -1. ஸோ அந்த ஸ்பீடில் தான் லைட் ட்ராவல் ஆகுது. பட் இட் cannot travel with the same speed in water or glass because optically denser mediums such as water and glass offer some resistance to the light rays. ஸோ இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஏரில் போகையில் தான் அவ்வளோ ஸ்பீடே தவிர மெட்டீரியல் என்ன மாதிரியான மெட்டீரியல், ஆப்டிக்கல் டென்சர் மீடியம் such as எது வாட்டர் அண்டு கிளாஸ், இது வழியாக போகும்போது அங்கே நமக்கு என்னங்கல்ல, இட் இஸ் ரெசிஸ்டன்ட் டு த லைட் ரேஸ். ஸோ அப்போ அந்த லைட் ரேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெஃப்ளெக்ட் ஆகிறத ரெசிஸ்ட் பண்ணுது, தடுக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ லைட் ரேஸ் ட்ராவலிங் ஃப்ரம் a rare medium like air into denser medium like glass or water are deviated from their straight line path. ஸோ அப்போ லைட் ரேஸ் அப்படிங்கிறது ட்ராவல் ஆகுது எங்கேருந்து, ஃப்ரம் a rarer medium like air. ஸோ நம்ம ஏர்லேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த லைட்டு டென்சர் மீடியம் வழியாக போகையில், கிளாஸ் ஆர் வாட்டர் வழியாக போகையில் டீவியேட்டட் ஃப்ரம் தேர் ஸ்ட்ரைட் லைன். டீவியேட்டட் அப்படின்னா விலகி போகுதல் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? அதனுடைய ஸ்ட்ரைட் லைன்லேருந்து விலகி போகுது. திஸ் பெண்டிங் ஆஃப் லைட் அபவுட் த நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் த இன்சிடென்ஸ் ஆஸ் இட் பாசஸ் ஃப்ரம் ஒன் டிரான்ஸ்பரண்ட் மீடியம் டு அனதர் இஸ் கால்டு ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ஸோ அப்போ இந்த பெண்ட் ஆகக்கூடிய லைட் இருக்கு இல்லையா, அபவுட் த நார்மல் அப்படின்னா என்னது, இன்சிடென்ட் ரே, ரெஃப்ளெக்டட் ரே, ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இமேஜினரி லைனை தான் நம்ம நார்மல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த நார்மலில் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ், எது இன்சிடென்ஸ் அப்படிங்கிறது பாயிண்ட்டு, வெளியிலேருந்து லைட் வந்து அந்த மிரரில் விடக்கூடிய அந்த பாயிண்ட்டு ஆஸ் இட் பாசஸ் ஃப்ரம் ஒன் டிரான்ஸ்பரண்ட் மீடியம் டு அனதர் கால்டு ரெஃப்ராக்ஷன். ஸோ இது வந்து என்ன ஆகுது, டிரான்ஸ்பரண்ட் மீடியத்தில் உள்ளே வெளியே போகுது, ஃபுல்லாக என்ன ஆகலை, reflect ஆகல. When a light ray travels from a rarer medium into the denser medium, it bends towards the normal, and when it travels from the denser medium into the rarer medium, it bends away from the normal. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது, உள்ள அதாவது ரேரர் மீடியத்துலேருந்து டென்சர் மீடியத்துக்குள்ளார, ரேரர் மீடியம் அப்படிங்கிறது ஏர், டென்சர் மீடியம் அப்படிங்கிறது கிளாஸ் ஆர் வாட்டர். ரைட்டா? ஸோ இதன் வழியாக போகையில் அது என்ன ஆகுது, பென்ஸ் அவே ஆகுது. யூ கேன் அப்சர்வ் திஸ் ஃபினாமினா வித் த ஹெல்ப் ஆஃப் த ஆக்டிவிட்டி கிவன் பிலோ. ஸோ இப்போ இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த ஆக்டிவிட்டி இருக்குல்ல, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் பென்சிலை நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி தெரியும், பென்சில் பாதியாக உடஞ்ச மாதிரி நமக்கு தெரியா, 2 பெண்டு தெரியுதா? ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரெஃப்ராக்ஷன், ஒளி விலகுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டா? இன் திஸ் ஆக்டிவிட்டி த லைட் ரேஸ் ஆக்சுவலி ட்ராவல் ஃப்ரம் த வாட்டர் இன்டு த ஏர். As you saw earlier, when a light ray travels from a denser medium to rarer medium, it is deviated from its straight line path. So the pencil appears to be bent when you see it through the glass of water. So இப்போ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்னுடைய லா. ரைட்டா? அடுத்து ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். So refraction of light in a medium depends on the speed of light in that medium. When the speed of light in a medium is more, the bending is less, and when the speed of light is less, the bending is more. ஸோ அப்போ ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மீடியத்தை பொறுத்து அதனுடைய இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். த அமௌண்ட் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், த ரேட் ஆஃப் ரெஃப்ராக்ஷன், அதை தான் ரெஃப்ராக்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் வழியாக லைட்டு வேகமாக பாஸ் ஆனிச்சு அப்படின்னா அந்த இடத்துல விலகல் கம்மியாக இருக்கும், ரெஃப்ராக்ஷன் கம்மியாக இருக்கும். அதே ஸ்லோவாக போணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ரெஃப்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரைட்டா? இப்போ இதில் the amount of refraction of light in a medium is denoted by a
term known as refractive index of the medium. Amount of refraction of light in the medium. ஒரு மீடியத்தின் வழியாக போகக்கூடிய கிடைக்கக்கூடிய ரெஃப்ராக்ஷன் லைட்டினுடைய ரேட் எவ்வளோ விலகுதோ அதை தான் நம்ம ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். விச் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த ஏர். ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் இது எதை அதாவது விச் இஸ் த ரேஷியோ ஆஃப் த speed of light in the air to the speed of light in that particular medium. ஸோ ஏரில் இருக்கக்கூடிய லைட் ஸ்பீடுக்கும் மீடியத்தில் இருக்கக்கூடிய லைட் ஸ்பீடுக்குமான ரேஷியோவை தான் நம்ம ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த அப்சல்யூட் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் இட் டினோட்டட் அஸ் த பை த கிரீக் லெட்டர் மியூ, ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் மியூ அப்படின்னு சொல்லுவோம். யூ லெட்டர் மாதிரி இருக்கு இல்லையா, அதை யூன்னு படிக்கக்கூடாது, மியூ அப்படின்னு படிக்கணும், ரைட்டா. ஸோ மியூ ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் c by speed of light in the medium. ஸோ இதுதான் இப்போ ஸ்பீட் ஆஃப் லைட் இந்த ஏர் எவ்வளவு 3 × 10⁻8 m/s⁻⁻1 இதுதான் ஸ்பீட் ஆஃப் லைட்டு. அதே நம்ம ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அந்த மீடியத்தில் அது எந்த ஸ்பீடில் போயிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும்னா இது ரெண்டுக்குமான ரேஷியோவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Okay, இப்போ refractive index is a ratio of two similar quantities, speed and so it has no unit. Refractive index என்ன கிடையாது, ratio two similar quantities இருக்குது and it has no unit. Since the speed of light in any medium is less than its speed in air, refractive index of any transparent medium is always greater than 1. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா speed of light in any medium, எந்த மீடியத்தொழியாக போகக்கூடிய லைட்டினுடைய ஸ்பீடு less than its speed in air. ஸோ ஏரில் போகக்கூடிய ஸ்பீடோட கம்மியாக இருந்துச்சுன்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி தான் இருக்கும், எனி டிரான்ஸ்ஃபார்ம் எந்த மீடியமாக இருந்தாலும் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 1, ஒன்றுக்கு அதிகமாக தான் இருக்கும், ரைட்டா. ஸோ அப்போ ரெஃப்ராக்டிவ் இண்டிசஸ் ஆஃப் சம் காமன் சப்ஸ்டன்சஸ் ஆர் கிவன் இன் டேபிள் 3.3. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்டன்ஸு அதனுடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஏரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1, ஏன்னா ஏரில் ஸ்பீட் எப்படி இருக்கும், ரெண்டுமே சேம் தான், அதனால் 1 தான் வரும் இல்லையா. வாட்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1.33, ஈத்தர் அப்படிங்கிறது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அதில் பார்த்தோன்னா 1.36, கெரசின் மண்ணெண்ணெயில் பார்த்தோன்னா 1.41, ஆர்டினரி கிளாஸ் சாதாரண கண்ணாடி கிளாஸ் வழியாக போகையில் 1.5, குவாட்ஸில் போகையில் 1.56, டைமண்ட் வழியாக போகையில் 2.41. ஸோ அப்போ அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொருளுக்கு பொருள் லைட்டினுடைய அந்த ரெஃப்ராக்ஷன் வந்து அதிகமாகுது, ரைட்டா. In general, the refractive index of one medium with respect to another medium is given by the ratio of their absolute refractive indices அப்படின்னு சொல்லுவோம். இப்போ absolute refractive indices அப்படின்னா 1 mu t equal to absorbed refractive index of the second medium. Second mediumத்தினுடைய absorbed refractive index divided by absorbed refractive index of the first medium. First mediumத்துக்கும் second mediumத்துக்குமான ரேஷியோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், absolute refractive indices அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1 mu t equal to c by v2 by c by v1 அப்படின்னு சொல்கிறோம். அல்ல நான் 1 mu 2 equal to v1 by v2 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ v1 அப்படிங்கிறது என்னது, செகண்ட் மீடியத்தினுடைய இண்டிசஸ், v2ங்கிறது ஃபஸ்ட் மீடியத்தினுடைய இண்டெக்ஸ், ஓகேவா. தஸ் த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஒன் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் மீடியம் இஸ் ஆல்சோ கிவன் பை த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த ஃபஸ்ட் மீடியம் டு இட்ஸ் ஸ்பீட் இன் த செகண்ட் மீடியம். ஸோ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஒன் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் மீடியம், ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் ஆல்சோ கிவன் பை த ரேஷியோ ஆஃப் த, எந்த ரேஷியோவில் இருக்கும், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த ஃபஸ்ட் மீடியம், ஃபஸ்ட் மீடியத்தில் எவ்வளோ போகுது ஸ்பீடு டு இட்ஸ் ஸ்பீட் இன் த செகண்ட் மீடியம், செகண்ட் மீடியத்தில் எவ்வளோ போகுது. ஸோ இதனுடைய ரேஷியோ அதை தான் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஒன் மீடியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்னெல்ஸ் லா ஆஃப் ரெஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் ரேஸ் as they travel from one medium to another medium obeys two laws which are known as Snell's law of reflection அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் ரேஸ் travel in one medium to another medium, லைட் வந்து ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்து வழியாக ட்ராவல் ஆகி போகுது அப்படின்னா இட் ஒபேஸ் டூ லாஸ், இது ரெண்டு விதியின் படி நடக்கும். ரெண்டு விதியின் படி நடக்குது. இந்த விதிகளுக்கு பேர் ஸ்னெல்ஸ் லா ஆஃப் ரெஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் லா வந்து பார்த்தோம் அப்படின்னா த இன்சிடென்ட் ரே, த ரெஃப்ராக்டட் ரே அண்ட் த நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆர் லை இன் த சேம் பிளான். ஃபர்ஸ்ட்லாம் என்னது, இன்சிடென்ட் ரே. இன்சிடென்ட் ரே அப்படிங்கிறது என்னது, ஏர்லேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய லைட்டு. த ரெஃப்ராக்டட் ரே உள்ள லைட்லேருந்து, அதாவது மீடியத்தினுடைய உள்ள நுழைஞ்ச உடனே அது விலகி போகுது இல்லையா, அந்த ரே. அண்டு த நார்மல், நார்மல் அப்படின்னா என்னது, ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டு.
எல்லாமே எப்படி இருக்கும், ஆல் லை இன் த சேம் பிளான், ஒரே பாயிண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது லா வந்து பார்த்தோன்னா த ரேஷியோ ஆஃப் த சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ டு த சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் விச் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே ரெண்டாவது லா என்னது, ரேஷியோ ஆஃப் த சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இன்சிடென்ட்டினுடைய ஆங்கிளும் ரெஃப்ராக்ஷனுடைய ஆங்கிளும் எப்படி இருக்குது, இஸ் ஈக்குவல் டு த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம், ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் கான்ஸ்டன்ட், இது வந்து மாறாதது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சைன் ஐ பை சைன் ஆர் ஈக்குவல் டு மியூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஐ அப்படிங்கிறது என்னது, இன்சிடென்ட் ரேனுடைய ஆங்கிள், சைன் ஆர் அப்படிங்கிறது ரெஃப்ராக்டிவ் ரேனுடைய ஆங்கிள், அதுதான் ரெண்டும் எப்படி இருக்குது, மியூ, இட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டயக்ராமில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து பாருங்கள், ஒரு ஸ்னெல்ஸ் லா படி இன்சிடென்ட் ரே, அந்த க்ரீன் கலர் ரே வந்து என்ன ஆகுது, பாயிண்டில் வந்து மோதுது. தென் அது வந்து என்ன ஆகுது, ரெஃப்ராக்டிவ் ரே மீடியத்துக்குள்ளே போகையில் கொஞ்சம் விலகி போகுது. அப்போ θ1 அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோன்னா sin 1, sin I, θ2 ரெஃப்ராக்டர் ரேயில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா θ2 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் n2/n1 அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று ஏரில் இருக்குது, இன்னொன்று லிக்யூடில் இருக்குது, ரைட்டா. இன்சிடென்ட் ரே அப்படிங்கிறது ஏரும், லிக்யூடில் இருக்கிறது ரெஃப்ராக்டிவ் ரே. ஸோ இப்போ இதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா sin I by sin R ஈக்குவல் டு மியூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டிஸ்பர்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது மேலே இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி படி பார்த்தோன்னா யூ கேன் see that the first prism splits the white light into 7 colored light rays and the second prism recombines them into white light again. Thus it is clear that white light consists of 7 colors. You can also recall Newton's disk experiment which you studied in standard 7th சயின்ஸில் படிச்சிருப்பீங்க, நியூட்டன்ஸுடைய டிஸ்க் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ப்ரிசம் வச்சுக்கணும், ரைட்டா. ஸோ ப்ரிசம் அப்படிங்கிறது முப்பட்டக கண்ணாடி தான், ரைட்டா. ஸோ 3 கண்ணாடி என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஒட்ட வச்சுருப்போம், முக்கம் ட்ரையாங்கிளாக ஒட்ட வச்சுருப்போம், அதுதான் ப்ரிசம் சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரிசத்து வழியாக ஒரு ஒயிட் லைட்டை நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த நேராக இருக்கக்கூடிய ப்ரிசத்து வழியாக போகையில் அந்த ஒயிட் லைட் என்னவா பிரியும், 7 கலர்ஸாக பிரியும், ரைட்டா. திருப்பி இந்த 7 கலர்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்வெர்டட் ப்ரிசத்து வழியாக அனுப்பும்போது அது என்னாகும், திருப்பி வெளியில் வரையில் ஒயிட் லைட்டாக தான் வரும். ஸோ அப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நேராக இருக்கிறது இன்வெர்டடாக இருக்கக்கூடிய 2 ப்ரிசத்தினுடைய அமைப்பு, ரைட்டா. தென் இதன் வழியாக பார்க்கையில் கிளியர் தட் ஒயிட் லைட் கன்சிஸ்ட் ஆஃப் 7 கலர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அப்போ ஒயிட் லைட்டில் எத்தனை கலர் இருக்குது, 7. ஸோ அதை தான் நம்ம விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். வயலட், இண்டிகா, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச் அண்டு ரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட் இன்டு இட்ஸ் 7 கான்ஸ்டியூண்ட் கலர்ஸ் ஆன் பாசிங் த்ரூ ஏ டிரான்ஸ்பரண்ட் மீடியம் இஸ் நோன் அஸ் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஒரு ஒயிட் லைட்டு ஒரு மீடியத்தின் வழியாக பாஸ் ஆகி போகும்போது அது 7 கலர்ஸாக ஸ்ப்ளிட் ஆகக்கூடியதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Why does dispersion occur? ஏன் இது நடக்குது அப்படின்னா it is because light of different colors present in white light have different wavelength and they travel at different speeds in a medium. You know that refraction of a light ray in the medium depends on its speed. As each colored light has a different speed, the constituent colored lights are refracted. So இப்போ ஏன் நடக்குது டிஸ்பர்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னால் ரெஃப்ராக்ஷன் படித்தோம் இல்லையா. ஸோ ரெஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மீடியத்தின் வழியாக லைட்டு ட்ராவல் ஆகும்போது ஸோ அதனுடைய ஸ்பீடை பொறுத்து தான் அதனுடைய ரெஃப்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ அப்போ ஒயிட் லைட்டில் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த் இருக்குது. வேவ் லென்த் அப்படின்னா அதனுடைய அது ட்ராவல் ஆகக்கூடிய ஸ்பீடு, ரைட்டா. ஸோ அப்போ இந்த ட்ராவல் ஆகக்கூடிய ஸ்பீடை பொறுத்து தான் ரெஃப்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம படித்தோம். அப்போ ஒயிட் லைட் உள்ளே வரும்போது அதில் 7 கலர் இருக்குது. ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு ஸ்பீடில் வர்றதுனால ஒயிட் லைட்டாகவே ரெஃப்ராக்ட் ஆகிறதில்ல. அதில் இருக்கக்கூடிய 7 கலர்ஸினுடைய ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி பிரியறதுனால 7 கலரும் நமக்கு தெளிவாக தெரியுது, ரைட்டா. தென் at different extents inside the prism, moreover refraction of light ray is inversely proportional to its wavelength அப்படின்னு சொல்லுவோம். Thus the red color light which has a large wavelength is deviated less
while the violet color light which has a short wavelength is deviated more. ஸோ அப்போ violet red violet தான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது விப்ஜாரில் வி அப்படிங்கிறது violet ரைட்டா ஆறுங்கிறது ரெட்டு ரைட்டா இது லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது ஸோ அப்போ violet கலர்னுடைய வேவ்லென்த் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது என்னாகும் ரொம்ப என்னாகும் அதனுடைய ஸ்பீட் வந்து ஸ்லோவாக இருக்கிறனால ரெஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே ரெட் லைட்னுடைய வேவ் லென்த் வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும் அதனால் அது கொஞ்சம் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும் அப்போ ஸ்பீடாக ட்ராவல் ஆகிட்டால் அதனுடைய ரெஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெட் கலர் லைட் விச் ஹேஸ் லார்ஜ் வேவ் லென்த் இஸ் டீவியேட்டட் லெஸ் டீவியேட்டட்னா விலகி போகிறதுன்னு அர்த்தம் ரைட்டா அண்ட் வைல் த violet color light which has a short wavelength is deviated more. ஸோ டூயினே பேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வானவில் எப்படி தோன்றுது அப்படிங்கிறது தான் ரைட்டா திஸ் கேன் பி சீன் ஆன் த ஆப்போசிட் சைட் ஆஃப் த சன்னுக்கு எப்பயுமே எதிர் திசையில் தான் என்ன கிடைக்கும் நமக்கு வானவில் உருவாகும் ஆஃப்டர் த ரெயின்ஃபால் லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ராப்லெட்ஸ் ஸ்டில் ரிமைன் சஸ்பெண்டட் இன் த ஏர் மழை பெஞ்சு விட்டாட்லாம் கூட ட்ராப்லெட்ஸ் என்ன இருக்கும் நிறைய மேலே மிதந்துக்கிட்டே தான் இருக்கும் ரைட்டா ஏன்னா அது வந்து ட்ராப்லெட்ஸுடைய வெயிட் ரொம்ப கம்மி அதிகமாக வெயிட் இருக்கக்கூடிய ட்ராப்லெட்ஸ்லாம் கீழே மழையாக வந்துடும் சின்னதாக இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும் மேலேயே நின்றுட்டு இருக்கும் ஸோ அப்போ when white light passes through them அந்த ஒயிட் லைட் சன்லைட் அப்படிங்கிறது ஒயிட் லைட் ரைட்டா ஸோ அது என்ன ஆகுது அந்த ட்ராப்லெட்ஸ் வழியாக நுழையும் போது இட் இஸ் ஸ்பிளிட் இன்டு 7 கலர்ஸ் டிஸ்பர்ஷன் ஆஃப் ஒயிட் லைட் ஃப்ரம் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ராப்லெட்ஸ் ஈவென்ச்சுவலி ஃபார்ம்ஸ் எ ரெயின்போ ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ராப்லெட்ஸ் இருக்கிறதுனால அந்த இடத்துல என்ன ஆகுது நமக்கு ரெயின்போங்கிறது உருவாகுது ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ராப்லெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இதில் வந்து சன்லைட் உள்ளே வரும்போது ட்ராப்லெட் வந்து ஒரு மீடியத்தில் வரும்போது என்ன ஆகும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தந்த வேவ் லென்த் மாதிரி அங்கே பிரியுது ஸோ ட்ராப்லெட்னுடைய உள் எண்டில் போட்டு அது என்ன ஆகுது அப்படியே ஒரு ட்விஸ்ட் ஆகிட்டு வெளியில் வரையில் என்னவா வருது 7 கலர்ஸும் தனித்தனியாக பிரிஞ்சு வருது violet to red ரைட்டா 42 டிகிரிஸில் ஓகேவா ஸோ இப்படி தான் நமக்கு என்ன தெரியும் நமக்கு வானவில் அப்படிங்கிறது உருவாகுது ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதோட நமக்கு இந்த லெசன் லைட் அப்படிங்கிறது முடியுது நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூப்பா